ரசிகனை ரசிக்கும் தலைவா வருங்காலத்துல பிரபல எம்பிபிஎஸ் டாக்டரா வரணும். கல்பனா கல்பனா ஆமா பெரிய படிப்பு பட்டம் பெற்று எம்பிபிஎஸ் டாக்டரா வந்தா அந்த கருப்பசாமி அருளால ஓசிலே ஊசி போட்டுக்கணும். ஆமா கல்பனா கருப்பசாமி அருளால பெரிய 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 படிப்பெல்லாம் படிச்சு மாவட்டத்துக்கே பெரிய பரிசா கிடைக்கும். அதே போல பாருங்க நாகலோக பட்டணத்துல நாகராஜ நாயக்கனி வரும்பொழுது அவங்களுக்கு குழந்தை இல்லாம கணவன மனைவி வருத்தப்படுறாங்க. அப்ப நாகராஜன் சொன்னார் பாருங்க, நம்மகிட்ட ஏகப்பட்ட சொத்து சுகம் இருக்கிறது அல்லவா, நானும் தர்மம் செய்து தர்மத்தின் மேனாக குழந்தை பெற்றால் என்ன சொல்றாங்க இல்லையா? 4 பேருக்கு தர்மம் பண்ணோம்னா அதை ஒருத்தர் சொல்ல மாட்டாங்களா? ஏப்ப நாயக்கனி தாமதம் பண்ணுதால தாமதம் பண்ணுதால அவளுக்கு ஒரு குழந்தை ஆண்டவன் கொடுக்க கூடாது 4 பேர் சொல்ல மாட்டாங்களா? அதுல ஒருத்தர் வார்த்தை பற்றி நமக்கு பிள்ளை இருக்காதா? அப்படி என்று நாகராஜ நாயக்கனியும் என்ன விதமான தான தர்மங்கள் படிதான் தெரியுமா? அவதூர வள்ளி சுமப்பவர்க்கு சொத்து சுகங்களை தான தர்மங்கள் செய்கிறார்கள். தானத்திலே சிறந்ததான என்னதானே? ஆமா, போதும் என்ற மனம் ஒரு மனுஷனுக்கு என்ன வரும்? எவ்வளவு பணம் கொடுத்தாலும் ஒரு மனுஷன் போதுமானா? என்ன பிறந்தவ எவ்வளவு நகை வைத்து போட்டாலும் அவளுக்கு நகை போதும் நினைப்பாளா? அப்படின்னா புத்தி போகும். லாஞ்சின் போடணும்னா அதாவது கழுத்தை ஒட்டி போட நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தாப்புல ஒரு செயின் போட்டா அழகா இருக்கும். உழவு போட்டாச்சு ஒட்டியான போட்டா அழகா இருக்கும். என்னது அதே மாதிரி எவ்வளவு பணம் கொடுத்தாலும் மனுஷனுக்கு போதாது. எதுலையுமே திருப்தி அடையாத மனம் சாப்பாடு மட்டும்தான் ஒரு அளவோட சாப்பிடுவாங்க. ஐயா போதும் அப்படின்ற மனம் ஏதோ ஒரு சாப்பாட்டை மட்டும் மனுஷனுக்கு போதும் என்ற மனம் வரும். அப்பேற்பட்ட தான தர்மங்களை அதாவது அன்னதானம் சொன்னதாতে அள்ளி அள்ளி தான தர்மங்கள் செய்தார்கள். தானம் தர்மம் செய்தும் அவர்களுக்கு தருகவில்லை கை குழந்தை. இல்லையே அப்போது பார்த்தார்கள் நாகராஜ நாயக்கண்ணியும் எவ்வளவோ தானம் பண்ணியாச்சு, நமக்கு குழந்தை கிடைக்கல, இனிமேல் இல்லாதவனுக்கு இறைவனே சாட்சின்னு இருக்கான். ஆள் இல்லாதவனுக்கு ஆண்டவன் தான் துணை. ஆண்டவன் பகவானை நினைத்து தவம் இருக்க வேண்டும், குழந்தை வரத்தை வாங்க வேண்டும். ஏன்னா சொல்லுவாங்க இல்லையா, வேலை பார்த்தவனுக்கு கூலி கொடுத்துதான் ஆகணும். அவன் வேலை பார்க்கானோ பார்க்கலையோ குளத்துறைக்கு போயாச்சுன்னா சம்பளம் 120 ரூபா இருக்கு. 320 சொல்றாங்க இல்லையா? வேலை பார்க்கவும் பார்க்கலங்கிறது வேற விஷயம். ஆனா சம்பளம் கரெக்டா வந்துடும் இல்லையா? அத மாதிரி பகவான் நாகராஜ நாட்டுன்னு நினைக்காங்க.
1.5 மாசம் வேலை வந்து சம்பளம் ஏறாம எனக்கு ஏறுனே கவர்மெண்ட் சொல்லி என்னைக்குன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் வந்துடும். அதே போல வேலை பார்த்தவங்களுக்கு கூலி கொடுத்துதான் ஆகணும். அதே மாதிரி நம்ம பகவான் நினைச்சு தவம் இருந்தோம்னு சொன்னா பகவான் வருவார், கண்டிப்பாக நமக்கு குழந்தை வரத்தை தருவார். அப்படி என்று நாகராஜனாருக்கு என்னையும் ஒரே ஒரு குழந்தைக்காக ஆணோ பெண்ணோ பேரு சொல்ல பிள்ளை வேணும். இன்னாரு பிள்ளை இன்னாரு. எவ்வளவு பணம் அக்கௌண்ட்ல காட்டினா பணம் வந்து அம்மாவுக்கு விட போதா அப்பாவுக்கு விட போதா? எவ்வளவு நகை நட்டு பீரோல இருந்தாலும் நகை வந்தா நம்ம அம்மாவுக்கு விட போகுது. அப்ப என்ன செய்யணும்? பேர் சொல்ல பிள்ளை வேணும். உண்மைதானே? பிள்ளை இல்லைன்னா மறுபடி மறுபடி மறுபடியும்பா. பிள்ளை பெத்தாச்சுன்னா கிரடிப்பா. பிள்ளை வராத வரைக்கும் மறுபடி, பிள்ளை பெத்தானா கிரடி. வருது வருது காப்பி வருது. உங்க காப்பி குடிக்க ஒரு வருஷம் காத்திருந்தோம். அதுக்காக தானே பல வருஷம் பார்த்திருந்தோம். சூப்பர் காப்பி வந்தாச்சு. அதே போல நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஒரே ஒரு குழந்தைக்காக அவங்க எப்படி தான் இருக்க போறாங்க தெரியுமா? அந்த நாகலோக பட்டணத்துல ஈசான மூலையில சாந்து கொண்டு தலை மெல்லுகி சந்து நெத்தால் கோலமிட்டார். நாகராஜன் நாகக்கண்ணியும் தவம் இருக்க வேண்டும் என்று சொல்லி 1000 முழ நீளத்திலே 1000 முழ அகலத்திலே ஆழ நல்ல புளிய வெட்டி ஆமை நல்ல பலகை போட்டு ஆமை நல்ல பலகை மேலே செப்பு குடம் எடுத்து வைத்து அப்படியாக நாம் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் நமக்கு அன்பளிப்பு செய்த அருமை சகோதரர் ஹிமன்ராஜ் அவர்களும் காளிராஜ் அவர்கள் முத்துக்குமாரி அவர்களும் காளிராஜ் அவர்களும் அவருடைய தவ புதல்வன் ஆமா தவ புதல்வன் அவர்தான் ஹிமன்ராஜ் அவர்கள் வந்து பாடிக்கொண்டிருக்கும் சகோதரி ஆதரவளித்து 100 ரூபாயை கொண்டு வந்து 100 லட்சமாகவே நமக்கு அன்பளிப்பு செய்தார்கள். ஆமா அவர்களும் அவருடைய குடும்ப உபத்திரம் எல்லாம் அறிவை அம்சம் எல்லாம் உற்றார் பெற்ற அவர்கள் எல்லாம் பெண் கொடுத்தார் பெண் எடுத்த தொட்டி குழந்தை கட்டிகளோர் வரைக்கும் ஐயா கருப்பசுவாமி அருளாலும் காளியம்மன் அருளாலும் பேச்சியம்மன் அருளாலும் அவங்க எப்படி ஆண்டு தெரியுமா? வாழையடி
அப்படியாக நம்ம கண்பிடிப்பு செய்த குடும்ப உலகோத்திரம் எல்லாம் ஐயா கருப்பசுவாமி அருளார் என்னென்று கையை போல வர வேண்டும் ஐயா. அப்படி இருக்கும் போது நாகராஜன் நாயக்கனி ஒரே ஒரு குழந்தைக்காக எப்படி தோன்றிருக்காங்க? 1000 மணி நீளத்திலே 1000 மணி அகலத்திலே 6 நல்ல புளிய வெட்டி ஊசி மேல் ஊசி நாசி ஊசி முனையில நாகராஜன் நாயக்கனி உள் நாவை கொண்டு ஊனுதாங்க. உள் நாவை ஊன்றி உயர வாழ தூக்கி நாகராஜன் நாயக்கனி ஒரே ஒரு குழந்தைக்காக அரகரா சிவசிவா சம்போ மகாதேவா என்று சிவநாமத்தை உச்சரித்து ஒரு வருடம் தமம் இருந்தார். வரவும் இல்லை பகவானை நினைத்து அரணை 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 என்று அரியத்தவம் செய்து வருகிறார்கள். ஆமா, அள்ளும் பகலும் 60 நாளிகையும் பகவானே 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 என்று ஒரே ஒரு குழந்தைக்காக நாகராஜன் நாயக்கனின் தலைகீழாகவே தோம்பிருந்து வராங்க. அப்படியாக 12 வருட காலமாக அவங்க என்ன விதமாக இருக்காங்க தெரியுமா? உன்னலையே உறங்கலையே பாரதவம் செய்தும் பகவான் அவர்களுக்கு குழந்தை வரம் கொடுக்க வரல. எதனால வரல? அதாவது இன்னைக்கும் நானும் கோயிலுக்கு போறேன் எல்லாரும் கோயிலுக்கு வந்துட்டாலும் போதாது. மணிக்கணக்கா அம்மாவை கும்பிடணும் அவசியமும் கிடையாது. அதாவது சிலர் பாருங்க மணிக்கணக்கா இந்த கும்பிட்டு அடிப்பாங்க, அடுத்தவங்களுக்கு தெரியாது பாருங்க முன்னாடி போய் 2 கும்பிட்டு அடிப்பாங்க. ஆனா அப்படியெல்லாம் கும்பிடணும் அவசியமே கிடையாது. ஒரு நிமிடம் கும்பிட்டாலும் மனதார கும்பிட வேண்டும்.
ஆமா சில பேர் பாருங்க கண்ணு பூரா அம்மா மேல இருக்கும், புத்தி பூரா எங்க இருக்கும்? ஆகா கதவை திறந்து போட்டு விட்டமே, பறக்க 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 முடிச்சுட்டு வந்தானே இங்க புந்துவானோ இருள் சாய்வேல அதிலே இருக்க திறந்துருவானோ அப்படின்னு நினைக்கலாமா? சில பேர் பாருங்க ஆஹா துணி காய போட்டு வந்தோமே வீட்டுலதான் இருக்கான், இருக்க மாட்டானே. ஆமா அவன் வீட்டுல இருந்தா விரதம் சொல்லுவாங்க. அத மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அதான் சொல்லியிருக்காங்க. அத மாதிரி அந்த காலத்துல இருக்காங்க, அங்க ஒரு கண்ணும் இங்க ஒரு கண்ணும் ஆலயத்துக்கு ஆகாதுன்னு இருக்காங்க. ஆலய வழிபாடு கிடையாது. ஒரு நிமிஷம் விட்டாலும் மனதார கும்பிடணும். ஆமா நினைச்சு ஆமா அது மட்டும் இல்ல பாருங்க, சில பேருக்கு கண்ணு பூரா சாய் மேல இருக்கும், புத்தில என்னப்பா ஏ அப்பா அந்த அக்கா சேலை கடிக்க சூப்பரா இருக்க, நல்ல சேலை கடிக்கால இப்படியெல்லாம் நினைச்சு நம்ம சாமி கும்பிட்டாங்கன்னா சாமி அருள் நமக்கு கிடைக்குமா? ஆமா ஒரு நிமிடம் கும்பிட்டாலும் மனமுருகி மனதார அம்மாள வேண்டணும். ஆமா ஆனா நாகராஜ நாயக்கனையும் 12 வருட காலமாகவே பகவான் நினைத்தான் தவம் இருக்காங்க. அப்படி இருந்தும் பகவான் வரம் கொடுக்க வரவில்லை. எதனால் பகவான் வரவில்லை என்று நாகராஜ நாயக்கனையும் பகவான் நினைத்து மனமுருகி பாடுறாங்க பாருங்க. இப்படி பாடியா தெரியுமா? பார்வதியால் மணவாளா சம்போஷம் என்ன குற்றம் நாங்கள் செய்தோம் சுவாமி, எதற்காக எங்களை ஏறிட்டு பாராமல் இருக்கிறீர்கள் என்று மனதார வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி வேண்டும் போது நாகராஜ நாயக்கனை தவறு பண்ணிருக்க அந்த கைலாசத்தில் நடக்கிறது தெரியுமா? அது வெள்ளி கைலாசத்தில் பகவானும் பார்வதி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். சொக்கத்தன் விளையாடும் போது பார்வதி சொன்னா பாருங்க, நீங்கள் படைத்த மனுக்களுக்கு படியிறக்க போகிறதா என்று கேட்க அப்படின்னு சொன்ன உடனே பகவான் நாரீதனை எடுத்து படியிறக்க பயணமானார். பயணமாகும் போது பார்வதியும் உங்களோடு நானும் வாரேன்னா ஆமா என்று சொன்ன போது பகவானும் பார்வதியுமாக எங்க வரா தெரியுமா?
படியிருந்து வராங்க. நாகராஜபட்டினம் படியிருந்து வரபோது அங்கே நாகராஜன் நாற்கனி தவம் இருப்பதை பார்த்தார் பார்வதி. பகவானே அதை பார்த்தீங்களா? அங்க பாருங்க சுவாமி, அங்க என்னவா இருக்கு? அங்க 2 நாகங்கள் தவம் இருக்காங்க. யார் எதை நோக்கி தவம் இருக்காங்கன்னு கேட்டா, ஏமா அவர்தான் நாகலோகத்தை ஆண்டு வந்த நாகராஜ நாற்கனி. ஒரே ஒரு குழந்தைக்காக என்ன நோக்கி 12 வருஷமா இப்படிதான் தவம் இருக்காங்க. அப்ப பார்த்தார் பார்வதி, பகவானே 12 வருஷமா தவம் இருக்காங்கன்னு சொல்றீங்க, ஒரு குழந்தை வரத்தை கொடுத்துட்டாதான் என்ன? பார்வதி, குழந்தை வரம் என்பது சாதாரண பெற்ற வர கிடையாது. முன் ஜென்மத்துல அவங்க என்ன பாவம் பண்ணாங்களோ கர்மம் பண்ணாங்களோ இந்த ஜென்மத்துல பிள்ளை இல்லாம இருக்காங்க. நீ அமைதியா வாழ்னார் அப்படிதான் சொல்லாங்க சுவாமி. என்னதான் இருந்தாலும் இந்த ஜென்மத்துல உங்களையே நினைச்சு 12 வருஷமா தலைகீழ தவறு இருக்காங்க, ஒரு குழந்தை வரத்தை கொடுங்க. பகவான் பார்த்தார். சரி பார்வதி, அவங்க ஜாதக பலனை பார்ப்போம், அவங்க பாவ புண்ணிய கணக்க பார்ப்போம் இல்ல. அதான் இன்னைக்கு பாருங்க கல்யாணத்துல ஜாதகம் பார்ப்பாங்க. எதுக்காக ஜாதகம் பார்ப்பாங்க? அதாவது 2 பாவ கணக்கு ஒண்ணு சேரக்கூடாது, 2 புண்ணிய கணக்கு ஒண்ணு சேரக்கூடாது. யாராவது ஒருத்தர் பாவம் பண்ணிருக்கணும், ஒருத்தர் புண்ணியம் பண்ணிருக்கணும். பாவமும் புண்ணியமும் ஒண்ணு சேர்ந்தால்தான் அங்கே குழந்தை வரம் என்பது கிடைக்கும். அது மாதிரி நாகராஜ நாட்கள் பிள்ளை இல்லாம இருக்காங்க. என்ன பாவம் பண்ணிருக்காங்க, என்ன புண்ணியம் பண்ணிருக்காங்க, எதனால பிள்ளை இல்ல அப்படின்னு பாக்கணும்னு சொல்லி கைலாசத்திலே இருக்கக்கூடிய சித்திரபுத்திர நயினாரை வரவழைத்தார்கள். அவர் யாரு? நமக்கெல்லாம் கணக்கு பிள்ளை அவர் தான். இங்க இருக்கிற வரைக்கும் தான் கணக்கு பிள்ளை. நம்மளாம் கைலாசத்தை விட நம்ம கணக்கெல்லாம் எங்க இருக்கு? அங்க இருக்கு, அந்த கைலாசத்துல இருக்கு. ஆமா, நம்ம நினைச்சுக்கலாம் பண்ற தப்பு 4 செவத்துக்குள்ளதான் பண்ணுதோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். நம்ம கணக்கு எங்க இருக்கும்? அங்க அழகா எழுதி வச்சிருப்பாரு. சரி, ஆமா வச்சிருக்காரா? ஆமா, சொர்க்கம் இருக்காங்களா? நம்ம சொல்லிட வேண்டியதான். எனக்கு சொர்க்கம், உங்களுக்கு நீங்க வேணா தெரிவிக்கலாம். அதே அப்பா கேள்விப்பட்டேன் உங்க ஊர்ல நீங்க தான் பெரிய அந்த மாதிரி நாகராஜன் நாகக்கண்ணி கணக்க பார்க்கணும்னு சொல்லி சித்திரபுத்திர நயினாரை வரவழைக்க சித்திரபுத்திர நயினார் ஓடி வந்தான். ஏட்ட புரட்டி பார்த்தார். அங்கே நாகராஜன் கணக்கு வந்த போது அவர் என்ன சொன்னா தெரியுமா? ஆண்டவனே பகவானே, வேடுவனாய் பிறந்து ஒரு சினமாக கொண்டு போட்டிருக்கான். வேடுவனா பிறந்தது தப்பு கிடையாது, வேட்டைக்கு போனதும் தப்பு கிடையாது. ஆனா கொண்டானே ஒரு சினை மான், வயிற்றுல உள்ள ஒரு குட்டி மான் எது பாத்தீங்களா? ஆமா, சினை மானை கொண்டதுனால இந்த ஜென்மத்துல நாகராஜனுக்கு பிள்ளை வர கிடையாது. அப்ப பார்வதி பார்த்தான். ஆனா பிறந்த ஆம்பளை நாகராஜன் 1000 தப்பு பண்ணுவான். உண்மைதானே? கல்லஞ்சுக்காரன் 1000 தப்பு பண்ணுவான். ஆனா பொண்ணா பிறந்தவா அந்த நாயக்கண்ணி கண்ண முகத்தை பாருங்க சுவாமி, பால்வழித முகமா இருக்கு இல்லையா? பால்வழித முகமா இருக்கு இல்லையா நாயக்கண்ணிக்கு இருக்கு. அதனால நாயக்கண்ணி கணக்க பாருங்க. அவ ஏதாவது புண்ணியம் பண்ணியிருந்தான்னா அவளுக்கு ஒரு குழந்தை வரத்தை கொடுங்க அப்படி என்று சொன்ன போது பகவானாகிய சிவருமா நாயக்கண்ணி கணக்கை பார்க்க சொல்ல நாயக்கண்ணி கணக்கு பண்ணி பார்த்தாங்க.
அங்கே நாலு சென்னை கணக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அடவே பகவானே ஐயா முதலங்க முன் ஜென்மத்துல மருத்துவச்சியா பிறந்திருக்கா. மருத்துவச்சியா பிறந்தா எதுக்கு மருந்து கொடுக்கணும்? கை கால் வலி முட்டு வலி அதுக்கு மருந்து கொடுக்கலாம். ஆனா எதுக்கு மருந்து கொடுத்துருக்கா தெரியுமா? கருவுற்ற பெண்களுக்கு கருகாய்க்க மருந்து கொடுத்திருக்கா. ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளைய அடிச்சிருக்கா, 5-6 பிள்ளைய கருவெடுத்து கொண்டு இருக்கா. கருவறுத்த தோஷத்தால நாகக்கண்டைக்கும் குழந்தை வரம் கிடையாது. பார்வதி 2 பேர் கணக்கும் பாவ கணக்கு. புருஷன் கணக்கு 2 பேரும் பாவ கணக்கா இருக்கு. அவன் குழந்தை வரம் கிடையாது. நீ அமைதியா எவ்வளவு வாழ்ந்தார் அப்படி சொன்ன உடனே பார்வை பார்த்தா அப்படி எல்லாம் சொல்லாங்க சுவாமி. 1000 தான் இருந்தாலும் முன் ஜென்மத்துல பாவம் பண்ணிருக்கலாம். இந்த ஜென்மத்துல உங்களையே நினைத்து அரகரா அரகரா அரகரான்னு தவம் இருக்காங்களே. ஆமா உங்களையே நினைக்கிறாங்க இல்லையா? அதுக்காகவாது அவங்களுக்கு ஒரு குழந்தை கொடுங்க சுவாமின்னா. அடியே பார்வதி நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிய. அவங்க பண்ணின பாவமானது நாகராஜ நாகக்கனி அவர்களுக்கு 3 பிறவி பிறந்தாலும் குழந்தை இல்லை. அவங்க 4 பிறவி பிறந்து வந்தாலும் நாடாள குழந்தை இல்லை. 5 பிறவியை பிறந்தாலும் அரசாங்கத்துக்கு பிள்ளை இல்லை. 7 ஜென்மம் எடுத்து வந்தாலும் அவங்க பண்ணின பாவம் ஏழு பிள்ளை கிடையாது. அப்படி சொன்னாலும் பார்வதி 1000 இருந்தாலும் பெண்ணா பிறந்தவ பார்த்தீங்களா? பெண் மனசு கேட்காது. பெண் பிறந்தாதான் பெண் மனசு ஏழை மனம் கொண்டவர் இறக்க குணம் கொண்டவர் என்று அர்த்தம். பெண் மனசு ரொம்ப இறங்கின மனசு. உண்மைதானே? இறக்க குணம் பிச்சைக்காரங்க கூட தெரியும். பிச்சை எடுக்கும் போது எங்கேயாவது யாராவது அப்பா பிச்சை எடுக்காங்கடா ஏன்னா தரமாட்டாங்கன்னு தெரியும். அம்மா தாயன்னு பிச்சை கேட்பாங்க. அதனால பெண்ணா பண்ணாலும் ஏழை மனம் கொண்டவல்லவா பார்வதிக்கு மனசு தாங்க மாட்டேங்குது. அப்படி எல்லாம் சொல்லாங்க சுவாமி. அவங்க என்னதான் பாவம் பண்ணாலும் நீங்க குழந்தை வளர்த்த கொடுத்தே தீரணுங்க. பகவான் கொடுக்கவே முடியாதுங்க. ஆமா அப்ப 2 பேருக்கும் சண்டை வருகிறது. பகவான் கொடுக்க மாட்டேங்கார், பார்வதி கொடுத்தே தீரணுங்க. 2 பேரும் வாக்குவாதம் வந்த போது பார்வதி பார்த்தா பகவானே பிள்ளை
நாகக்கண்ணிக்கு நீங்க குழந்தைகாரம் கொடுக்கீங்களா இல்ல சக்தி நான் கொடுக்கட்டுமான்னு கேட்டா உடனே பார்த்தா பகவான் ஏ பாரதி என்னையே ஏத்து பேசிட்டியா இதோ இப்படி சாபத்தை என்று பார்வதிக்கு எப்படி சாபம் கொடுத்தா தெரியுமா வெளியே பார்வை மாரியம்மாளாக நீ பிறந்து மாநிலத்தை எல்லாம் ஆழ்வாயாக அத்த மாநில நீ பிறக்கணும் ரஜத்தை எல்லாம் நீயே ஆழ்வாய் போ அது சாபத்தை கொடுத்தவனே பார்த்தால் பார்வதி பகவானே இப்ப உங்களுக்கு என்ன சொல்லிட்டேன் நாகராஜனுக்கு நாகரி ஒரு புள்ள வாக்கான கொடுக்க சொன்னேன் என்னையே போய் பிறக்க சொல்லிட்டீங்களே நான் அவங்களுக்கு போய் குழந்தையா பிறந்தேன்னா கைலாசத்துல உங்களுக்கு யார் சுவாமி பொங்கி தருவா முடியுமா உலகத்தெல்லாம் நீங்க படியலக்கலாம் உங்களுக்கு நான் தானே படியலக்கணும் ஆமா அப்படின்னு சொன்ன போது பகவான் அப்படியே சாந்தம் அடைந்தார் அடிய பார்வதி பிள்ளையா பார்க்கலாம் நீ போய் பிறக்க வேண்டாம் 1008 சுரூபத்துல அரை சுரூபத்தை எடுத்து அவளை மகளை கழித்து இருப்பாய் அதான் உன் அம்சத்துல போய் நீ பிறந்துக்கோ அப்படி என்று சொல்லிவிட்டு பகவான் கைலாசம் இல்ல பார்வதி யோசிக்க ஆஹா பகவான் அவங்களுக்கு குழந்தைய பிறக்க சொல்லிட்டாரு அவங்க வயிற்றுல போய் நம்ம பிறக்க முடியுமா ஆயிரம்னா என்ன நாகாத நாட்டுக்கு ஒரு பாம்பு வயிற்று பிறக்க முடியுமா அப்ப என்ன செய்யலாம் அப்படி என்று பார்வதியார் யோசித்து கைலாசத்திலிருந்து காமதேனுவை வரவழைத்தார் காமதேனு சொன்னா கைலாசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பசுமாடு ஆமா பூலோகத்துல இருக்க மாட்டுட்ட நம்ம வீட்டுல இருக்க மாட்டுட்ட பால் வேணா பால் கறப்போம் இது கறக்கும் பசு கைலாசத்துல இருக்கக்கூடிய ராமதேவ பசுட்ட பால் வேணும் பாத்திரத்தை வச்சா போதும் அது தன்னாலே சுரந்து விடும் அதான் அது தேவலோக பசு அப்பேற்பட்ட தேவலோக காமதேனு பசுகளை வைத்து 8 கலசத்தில் அமிர்தத்தை அடைத்து நாகராஜ நாகக்கண்ணியை அழைத்து எப்படி கொடுத்தா தெரியுமா செய்த தவம் போதும் அம்மா செய்த தவம் Raja
பார்வதி பார்த்தே பெய்தார்கள். அப்போது பார்வதி பார்த்தான், நாகராஜா இந்த 2 பேர்களும் இந்த 8 கலசங்களையும் கொண்டு சென்று உங்க இடத்துல 48 நாள் அடைகாத்து வர வேண்டும். அந்த அடைகாத்து வந்தீங்கன்னா 48வது நாளையில உங்களுடைய மதலை கழி தீரும் என்றார். நீங்க எதற்காக தோன்றீங்களோ அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னார். அப்படி சொன்ன போது நாகராஜ நாகக்கண்ணையும் 8 கலசங்களையும் கொண்டு வந்து அப்படியே அடைகாத்து வராங்க. அப்படி அடைகாத்து வரும் பொழுது நாகராஜன் இறந்துட போனா நாகக்கண்ணி அடைகாப்பா, நாகக்கண்ணி இறந்துட போனா நாகராஜன் அடைகாப்பார். அப்படியாக 2 பேர்களுமாக ஒரு மண்டலம் 48 நாள் அடைகாத்து வரும் பொழுது அங்க 48வது நாளையில நடக்க தெரியுமா? 48 நாளையில
முத்தாராக தான் இருந்தாங்க. அங்க எத்தனை பேர் பிறந்திருக்கா? மாரியம்மா வந்து பிறந்தா. 2வது வருஷத்துல யார் வந்திருக்கா? ஈஸ்வரியா வந்து பிறந்தா. 3வது வருஷத்துல முப்புராதி முத்தாரம்மா பிறக்க. 4வது வருஷத்துல நாகம்மா வந்து பிறக்க. 5வது வருஷத்துல மாரியம்மா வந்து அவதரிச்சான். 6வது வருஷத்துல வடக்குவாசல் வடக்கு வந்து பிறக்க. 7வது வருஷத்துல பத்திரகாளி வந்து பிறக்க. 8வது வருஷத்துல சுக்கையம்மா அட்டகாரியாகவே வந்து பிறந்தார். ஆமா, வீர பள்ள விழிசடையும் விழித்தாரும் வர முடியும். உருண்டு பிறந்தான். ஆமா, அப்படி இருக்கும்போது நாகராஜன் நாகத்தையும் பார்த்தாரு. நாமளும் பாம்பு ரூபத்தில் இருக்கோம். நமக்கு அட்டகாரி 8 பேர் சக்தி ரூபத்தில் வந்திருக்கான். இந்த மாதிரி மனைகளா வந்திருக்காரு. ஆசையா கொஞ்ச முடியுமா? பாராளும் கொடுக்க முடியுமா? அப்படி என்று பார்வதியாயிடம் முறைகிறேன். பார்வதி கைலாசத்திலிருந்து காமர்கள் பசுவை அனுப்பி வைத்தார். அந்த பசுவானது காரியம்மா மாரியம்மா அட்டவாரி எப்படி வரைய தெரியுமா? பார்வதியா அந்த நாகராஜன் நாகக்கனி எப்படி பார்த்து வராங்க தெரியுமா? ஊட்டி ஊட்டி வரத்தே வாரா
கொஞ்சம் வச்சு தொடச்சி விடுங்க சாமிய.
அப்படியே ரெண்டே கால இருந்து பிரச்சனை கத்தியா இல்லையா அத்தியாலே எனக்கு சாதி எல்லாம் நினைக்கிறேன் அது கத்தி ஒரு பழத்தை அது அது கத்தி முன்னாடி பிறகுவாங்க Yeah!
வரணும் என்ன பண்ற கண்டிப்பா எனக்கு கொண்டு வந்து நீ சொல்றாங்க நான் கேட்க மாட்டேன் மனசு நிறைஞ்சதான் மனசு நிறைய Thank you.
பட்டனா